கல்வாரி லெந்து கால தியானங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த லென்த்து நாட்களை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். இது அநேகர் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீர்கள். அநேகர் சில காரியங்களை தவிர்த்து ஆண்டுடைய சமூகத்தில் இன்னும் சேர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறீர்கள். உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக உங்களை அர்ப்பணித்து இந்த நாட்களிலே நீங்கள் உங்களை முழுமையாக ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு நல்ல அவகாசத்தை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களில் ஈடுபடுத்தி கொள்கிறீர்கள். இது ஆண்டவர் மிகவும் பிரியப்படுகிறார். ஆகையினாலே மிகவும் விசேஷமான ஒரு இந்த தவக்கால தியானங்கள், சிலுவை தியானங்களிலே IMT வழியாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் செபிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். எங்களுக்காகவே இந்த பூமியில் வந்து எங்களுக்காகவே பாடுகள் பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு எங்களுடைய பாரங்களை நீர் சுமந்து எங்களுக்காக சிலுவையை சுமந்து சிலுவையிலே அறையுண்டு எங்களுக்காகவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எங்களுக்காகவே உயிர்த்தெழுந்து எங்களுக்காகவே வரப்போகிற பரலோக ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவையின் மூலமாக நீர் தந்த இந்த ரட்சிப்பு, நீர் தந்த இந்த மீட்பு, ஆண்டவரே, சிலுவை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டும்படியாக இந்த தவக்காலங்களிலே சிலுவை குறித்து இந்த தியானத்தில் IMTV வழியாக பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நாங்கள் சிலுவையை உயர்த்தும்படியாய் மேன்மைப்படுத்தும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா ஆவியானவர், நீர் எங்களோடு பேசுவீராக. என்னுடைய இருதயங்களை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் ஆழங்களுக்குள்ளே சென்று எங்களை மறுரூபப்படுத்தி விசுவாசத்தில் உறுதியாய் ஆண்டவரை நாங்கள் வேரூன்றி நிற்கத்தக்கதாக நீர் உடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்குள்ளே ஆண்டவர் வெளிப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஐயா தகப்பனே, நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இந்த நீர் எங்களோடு பேசுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் இவங்களை எல்லாம் பார்ப்பது, IMTV வழியாக பார்ப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நாளுக்கான ஒரு தலைப்பு, டேக் அப் யுவர் கிராஸ், உங்களுடைய சிலுவையை எடுத்து கொள்ளுங்கள் என்பதாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமான வசனங்களை நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். 29வது அதிகாரம் 23, 24 வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால். ஆண்டவரை பின்பற்ற நாம் விரும்புகிறவர்களாக இருக்கணும். அப்படி நம்ம ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிறோம் என்று சொன்னால், முதலாவது நம்மை நாம் வெறுக்கிறவர்களாய் தன் சிலுவையை சுமந்து அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதுதான் நமக்கு சொல்லுகிறார். முதலாவது நம்மை வெறுக்கணும், நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து ஆண்டவருக்கு பின்பாக செல்லுகிறவர்களாக இருக்கணும். அப்போ கிறிஸ்து சுமந்த சிலுவையை அல்ல, நாம் நமக்குண்டான சிலுவையை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக சுமந்த அந்த சிலுவை, அதுவரைக்கும் அந்த சிலுவை வேதம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஒரு சாபமான ஒரு சின்னமாக இருந்த அந்த சிலுவை, ஒரு பாவ சின்னமாக இருந்த அந்த சிலுவை, அந்த சிலுவையில் அந்த மரத்தில் தூக்கப்படுவதற்கு யாரும் விரும்பவே மாட்டாங்க. அரசாங்கத்திற்கோ நியாயப்பிரமாணத்திற்கோ எதிராக குற்றம் செய்கிறவர்களை, பாவம் செய்கிறவர்களை அந்த சிலுவை மரண தண்டனையை யூத முறைமையின்படி அளிக்கிறவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த கொடிய அந்த தண்டனையை யாரும் விரும்ப மாட்டாங்க.
அதுவரைக்கும் அந்த மரத்தில் தூக்கப்படும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு மரணமாக இருந்தது. அதை நினைத்து கூட பார்க்கக்கூடாத அளவுக்கு மிக கொடிய ஒரு சாபமாய் அந்த சிலுவை இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்த பிறகு அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை விடுதலையாக்கும்படியாக அந்த சிலுவை மரண பரியந்தம் தன்னை முதலாவது அவர் தாழ்த்தினார். ஆண்டவர் தன்னை தாழ்த்தி அந்த சிலுவையை அவர் சகித்து கொண்டார். ஏனென்று சொன்னால் அந்த சிலுவை நிமித்தம் அவர் செய்ய போகிற தேவனுடைய நிறைவேற்றப் போகிற தேவனுடைய சித்தம் மிக பெரியதாக இருந்தது. இந்த உலகத்தின் மீட்பு, இந்த உலகத்தின் ரட்சிப்பு, இந்த உலக மனிதர்களுடைய ஆத்துமாக்களுடைய மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, மீட்பை உண்டு பண்ணும்படியாக அவர் அதை ஏற்றுக்கொண்டார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த சிலுவை அவர் சுமந்ததின் நிமித்தம் ஒரு அவமான சின்னமாய் இருந்த அந்த சிலுவை ஒரு மிகப்பெரிய மேன்மைக்குரியதாய் மாறினது. அப்போ அந்த சிலுவையில் தான் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் அவர் முறியடித்தார், அவர் மன்னித்தார், அவர் பிசாசின் சகல அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லா சத்துருவின் கிரியைகளையும், பாவ கிரியைகளையும், எல்லா விதமான சாத்தானுடைய வல்லமைகளையும் அதிகாரங்களையும் எல்லாவற்றையும் அவர் உரிந்து கொண்டு சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையிலே நமக்காக சிந்தினதின் நிமித்தம் இந்த முழு உலகத்தின் பாவத்தின் ரட்சிப்பை, மீட்பை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை, அந்த சிலுவையின் உபதேசத்தை விசுவாசிக்கிறோமோ, சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோமோ, அவர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகளாக இருக்கணும். அப்போ கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்கணும். பாருங்கள், பேதுரு ஒரு மீனவன். அவன் பாருங்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இல்லைங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் அவன் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டுடைய வார்த்தையின்படி அவன் கீழ்ப்படுகிறான், ஆண்டுடைய வார்த்தையின்படியே வலை போடுகிறான். மிகப்பெரிய ஒரு வலை கிழியத்தக்கதாக திரளான மீன்களை, 2 படவுகள் அமிழத்தக்கதாக மீன்களை அவர்கள் பிடிக்கிறார்கள். நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவரை அவன் பார்த்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறான். இயேசுவை சந்திக்கிற ஒரு வினாடியில் இவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். மனுஷகுமாரனாக இருந்தாலும் இயேசு தேவனுடைய குமாரன். ஆண்டவரை பார்த்தவுடனே அவன் சொல்லுகிற ஒரு காரியம், தன்னை யார் என்று அவன் உணர்கிறான். முதலாவது, நான் பாவியான மனிதன், என்னை விட்டு அகன்று போங்கள். ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறவர். அப்படிப்பட்ட தன் பாவத்தை அவன் உணர்ந்து நான் பாவியான மனிதன் என்று எப்பொழுது அறிக்கை செய்கிறானோ, ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த மனிதனை தான் இயேசு அழைக்கிறார், என்னை பின்பற்றி வா. வேதம் சொல்கிறது, அவன் படவுகளை கரையில் கொண்டு போய் நிறுத்தி 11வது வசனத்தில் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான், இயேசுவுக்கு பின் சென்றான். அதுதான் நம்ம லூக்கா 9வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன்னுடைய மாம்ச கிரியைகள், இதுதான் என்னுடையது, இது என்னுடைய சம்பாத்தியம், இது நான் உழைச்சி சம்பாதிச்சது, என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய மாம்ச கிரியைகள், என்னுடைய உலகத்தின் கிரியைகள், என்னுடைய மாம்சமான காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுக்கணும். கிறிஸ்துவுடையவர்களாக, கிறிஸ்துவை சார்ந்து, கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாவதற்கு அவரை போல நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாய் மாறணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நீங்கள் அப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லணும். ஆண்டவர் சொல்கிறார், முதல் காரிங்க, முதல்ல என்னை பின்பற்றணும். 2வது, உன்னுடைய சிலுவையை, உங்களுடைய சிலுவை, ஆண்டுடைய சிலுவை அல்ல, நம்முடைய சிலுவையை, அவர்களுக்கு ஒரு சிலுவை, அந்த தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும். 3வது, அனுதினமும் அதை செய்யணும்.
வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். 3 காரியங்கள். அப்போ தினந்தோறும் ஆண்டவருடைய ஃபாலோ பண்ணுறது, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு காரியம் நம்ம செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த இடத்துல இந்த சுவிசேஷ பாடத்தில் கூட அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல நம்மை நாம் இருக்கணும். நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து. என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய மாம்ச கிரியைகள், என்னுடைய விருப்பம், என்னுடைய காரியம் அல்ல. எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை சிலுவையிலே செய்து முடித்தாரோ, அதுதான் எல்லாம் முடிந்தது. இந்த உலகத்துக்கான தேவ திட்டத்தை அவர் செய்து முடித்தார். இதற்கு மேலே மறுபடியும் ஒவ்வொரு பாவிக்காக ஒவ்வொரு நாள் அவர் சிலுவையில் மரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே தரம் மரித்தது நிமித்தம், ஒரே தரம் அவர் சிலுவையை சுமந்தது நிமித்தம் முழு உலகத்திற்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அப்படி நாம் அனுதினமும் சிலுவையை சுமந்து ஆண்டவருக்கு பின் செல்கிறவர்களாக இருக்கணும். அப்போ அவர் சுமந்த அந்த சிலுவை, மீட்பின் சின்னமாகிய அந்த சிலுவை நமக்கு இது ஆண்டவர் சுமந்த சிலுவையாக இருக்கிறது. அப்போ நமக்கு என்ன சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது? நல்ல கவனிங்க. நமக்கு என்ன சிலுவை? நான் மறுபடியும் அந்த பாரத்தை சுமக்கணுமா? மறுபடியும் அந்த பாவத்தை நான் சுமக்கணுமா? மறுபடியும் இந்த சாபத்தை நான் சுமந்து ஆண்டவருக்கு பின்பாக சொல்ல வேண்டுமா? இல்லையே. முதலாவது என்னை தாழ்த்தி, என்னை வெறுமையாக்கி, இயேசுவை பின்பற்றி, அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைகளிலே, அவருடைய பிரசன்னத்தில், அவரோடு கூட இருக்கிற அந்த அவர் விசுவாசத்தில் நான் அவரை பின்பற்றும்படியாக அனுதினமும் இந்த சிலுவை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவை, இந்த மீட்பின் சின்னமாகிய சிலுவை, வெற்றியின் சின்னமாகிய சிலுவை, ஜெயம் கொடுத்த பிசாசின் மீது வெற்றி சிறந்த இந்த சிலுவை, எனக்கு இந்த மீட்பின் சின்னத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையை ஒவ்வொரு நாளும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக, ஒவ்வொரு நாளும் என்னை நான் போகிற வழிகளெல்லாம், போகிற இடங்களெல்லாம் என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கத்தக்கதாக, இயேசுவுக்கும் மனிதர்களுக்கு ஒரு பிரதிநிதியாக, ஒரு ஸ்தானாதிபதியாக, கிறிஸ்துவுக்குள்ள ஜனங்களை நடத்துகிறவர்களாக, அப்படிப்பட்டவர்களாக அனுதினமும் என்னுடைய சிலுவையை நான் எடுத்து ஆண்டவருக்கு பின் செல்கிறவனாய் காணப்படணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அவர் செய்த அந்த காரியங்களை என் மூலமாக இன்னும் அவர் இந்த உலகத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் செய்ய வேண்டிய காரியம் முழுமையாய் அவர் பரிபூரணமாய் செய்து முடித்தார். ஆனால் இந்த ஜனங்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையே, ஆத்துமாக்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே. அப்போ நான் என்ன செய்யணும்? அனுதினமும் அந்த மீட்பின் சின்னமாகிய சிலுவையை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் நான் போகும்பொழுது இந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இதில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். சத்துருவின் சகல அதிகாரங்களையும் அவர் உரித்திருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இந்த உலகத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. சாத்தான் மீதும் அவருடைய சேனைகள் மீதும் முழு நரகத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். ஆகையினால நீ பாவி அல்ல, நீ அடிமை அல்ல, நீ கர்த்தருடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த சிலுவையின் உபதேசத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாற முடியும் என்று சொல்லி அனுதினமும் இப்படிப்பட்ட நற்சாட்சியுள்ளவர்களாக கர்த்தருக்காக சிலுவை சுமக்கிறவர்களாய் நாம் ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்ன பின்பற்றணும்? ஆனால் ஒன்று செய்யணும், அனுதினமும் உன்னுடைய சிலுவையை நீ சுமக்கணும். அப்போ அந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உன்னை வெறுக்கணும். உன்னுடைய விருப்பங்கள், உன்னுடைய சுயம், உன்னுடைய மாமிசம், உன்னுடைய சுயநலம், உனக்குண்டான காரியங்கள், உனக்குண்டான கிரியைகள், உனக்குண்டான பாவ அடிமைதனம் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக அவர் விரும்புகிறபடி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அவர் குருவை போல சீஷனும் இல்லைங்களா. நிறைய காரியங்கள் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 14வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில்
27வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். பாருங்கள், ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவருடைய கட்டளையே ஒரு பிரதான கட்டளை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உலகமெங்கும் போய், இல்லைங்களா, உலகமெங்கும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாரையும் சீஷனாக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய ஒரு கிரேட் கமிஷனாக இருக்கிறது. அதை ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இதை அனுதினமும் செய்யணும். ஒரு நாள் மாத்திரமல்ல, அனுதினமும் செய்யணும். அப்போ நான் முதலாவது சீஷனாக இருந்தால் தான் மற்றவர்களை சீஷனாக மாற்ற முடியும். அப்போ நான் சீஷனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சிலுவையை நான் சுமந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு பின்பாக நான் நடக்கணும். அவர் வழிகளிலே நான் நடக்கணும். அவருடைய உபதேசங்களில் நான் நடக்கணும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளலாம் இருக்கணும். அவர்தான் எனக்கு எல்லாவற்றிற்கும் மாதிரியாக இருக்கிறார். அவர்தான் எனக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அப்போ அவரை போல நான் செயல்படணும். அவரை போல நேசிக்கணும், அவரை போல அன்பு செலுத்தணும், அவரை போல பரிதவிக்கணும், அவரை போல இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும், அவரை போல தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதில் முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி, அதுதான் என்னுடைய போஜனம் என்று சொன்னார். அதுபோல் என்னுடைய உணவு, என்னுடைய ஆசை, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம், என்னுடைய விருப்பம் எல்லாமே கிறிஸ்துவுடைய காரியங்களை நிறைவேற்றுவது தான் இருக்க வேண்டுமே தவிர என்னுடைய காரியத்தை நான் வெறுக்கணும். உலகத்தின் காரியத்தை, என்னுடைய எண்ணங்களோ என்னுடைய வாஞ்சிகளோ எல்லாவற்றையும் வெறுத்து என்னை தாழ்த்தி எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையை நான் சுமந்து அனுதினமும் நான் இயேசுவை பின்பற்றணும். அது மாத்திரமல்ல, நான் என் சிலுவையை சுமந்து அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அதை நம்ம விருப்பமாக செய்யணும். ஒவ்வொரு மனிதர் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. சிலுவை குறித்ததான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு இல்லைங்களா, அது பைத்தியமாக இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நீ இயேசு கிறிஸ்துடைய சிலுவை குறித்து அவர் எனக்காக மரித்தார், எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், எனக்காக பாடுகள் பட்டார், எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் அவர் சிந்தி எனக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி நாம் அதை ஒரு மனிதனிடத்தில் சொல்லும்போது ரட்சிக்கப்படுறவர்களுக்கு அது தேவ பலன். ஆனால் அது மற்றவர்களுக்கு ஒரு பைத்தியமாய் தோன்றும் இல்லைங்களா. ஆகையினால ஆனாலும் அதில் நம்மை நிந்தித்தாலும், நம்மை உதாசீனப்படுத்தினாலும், நம்மை அவமானப்படுத்தினாலும், நம்மை எதிர்த்தாலும், நம்மை உபத்திரவத்தில் தள்ளினாலும் நான் என் சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தருக்காக நான் அவரை பின் செல்லுவேன், அவருடைய சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் வைராக்கியம் பாராட்டும் பொழுது கர்த்தருடைய சீஷர்களாய் அவர் நம்மை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை விட மேலே வேறு பெரிய பாக்கியம் என்ன? நான் கர்த்தருடைய சீஷன் என்பதை விட பெரிய பாக்கியம் கிடையாது. ஆண்டுடைய சீஷனாக இருப்பது தான். இன்றைக்கி தான் ஒரு பெரிய அளவில் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு ஊழியர்களை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லைங்களா. ஆனால் கொஞ்சம் ஏதோ ஒரு டிகிரி படித்து கொஞ்சம் அப்படி வளர்ந்தால் நான் டாக்டரு, நான் ரெவரண்டு அது இதுன்னு போட்டுக்கும் போதெல்லாம் அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்துகிறவர்களை தவிர கிறிஸ்துவையோ சிலுவையோ மேன்மைப்படுத்துகிறது இல்லை. தங்களை முன்னிறுத்தி கொள்ளுகிறார்களே தவிர கிறிஸ்துவை முன்னிறுத்துகிறது இல்லை. நான் ஆண்டுடைய சீஷனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரை பிரதிபலிக்கணும். அவரை நான் அது விருப்பமாக நான் செய்யணும். என் சிலுவை நான் சுமக்கணும். அந்த மீட்பின் சின்னமாகிய சிலுவையை காண்பிக்கும் போது அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்கும் போது இயேசுவை அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இது நிமித்தம் தேவனுடைய திட்டம் நிறைவேற்றப்படும். எது செய்தாலும் பிதாவின் சித்தம் நிறைவேற்றப்படும். முழு வேதாகமும் முழுவதுமே பிதாவின் சித்தம் நிறைவேற்றப்படணும். அதுதான் பிதாவின் சித்தம் என்னவா இருக்கிறது? ஒரு மனிதனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை போல பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். பிதாவின் சித்தமாக இருக்கிறது. சத்தியத்தை எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தில் அறிவிலே வளர வேண்டும் என்பது அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ முழு சித்தமே ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பு. அதை தான் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். அதற்காக தான் இந்த உலகத்தில் அவர் வந்தார். அதற்காக தான் சிலுவை சுமந்தார். அதற்காக தான் நம்மையும் சிலுவையை சுமக்க வைக்கிறார். அவர் சுமந்த சிலுவை முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்மை மீட்க தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்போ நானும் அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவரோடு கூட சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க, ரொம்ப ஆழமான சத்தியம்.
நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் சுமந்த சிலுவையிலே நான் அறையப்பட்டிருக்கிறேன். நான் பாவி அல்ல, பாவத்திற்கு மரித்து அவர் எப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் அவருடைய நீதினாலே நானும் உயிர்த்தெழப்பட்டிருக்கிறேன். ஒரு புதிய சிருஷ்டியாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். அப்போ மறுபடியும் நான் பாவ சின்னமாகிய சிலுவை அல்ல, மீட்பின் சின்னமாகிய சிலுவையை நான் சுமக்கிறேன். நான் அதற்காக எதிர்ப்புகள் வரும். இந்த மீட்பின் சின்னத்தை சிலுவையை நான் சுமக்கும் போது எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், தேவைகள் இருக்கும், குறைவுகள் இருக்கும், போராட்டம் இருக்கும். ஆனாலும் ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா அது கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார், அனுதினமும் தன் தன் சிலுவை சுமந்து என்னை பின்பற்ற கடவன். நம்மை வெறுத்துனோம், முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். பேதுரு அப்படியே எல்லாவற்றையும் விட்டு விட்டான். ஆனால் அந்த மீன்கள், அதற்காக தான் அவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். 2 படகு மீன்கள், தன்னுடைய படகை கரையில் நிறுத்தினான். எல்லாற்றையும் அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினான் என்பதாக வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்கள், ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்கிறார், மீன்களை பிடிக்கிறவனாக அல்ல, மனிதர்களை பிடிக்கிறவனாக உன்னை மாற்றுவேன். ஆண்டவருடைய சித்தமங்க, ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய திட்டம், இது பரம திட்டம். எழுப்புதல் திட்டம் என்பது பரலோகத்தின் திட்டமாக இருக்கிறது. அதற்காக தான் சிலுவையை அனுதினமும் நாம் சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த சிலுவையை நாம் சுமக்கிறதற்கு முதல் தகுதியை முதல்ல நான் மாம்சத்திற்கு மறிக்கணும், ஆவிலே பழைக்கணும். அதை கூட கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். எப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறியோ, அதுதான் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி தன்னைத்தான் வெறுத்து அவருக்கு பின் செல்கிறவர்களாக அனுதினமும் சிலுவையை சுமந்து ஆண்டவருக்கு பின் செல்கிறவர்களாய் மாறும்பொழுது நம்ம கர்த்தருடைய சீஷர்களாக இருப்போம். ஆண்டவருடைய சீஷருடைய வேலை என்ன? சகல ஜனங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தி பரலோகத்தில் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அவர்கள் செய்தார்கள். இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் ஒவ்வொருவரும். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இருக்கிற கொஞ்ச காலம் நம்ம சிலுவை குறித்து தியானிக்கிறோம். இந்த லெந்து நாட்களில் என்ன நம்ம சில காரியங்கள், வெளிப்புறமான சில காரியங்களை தியாகம் பண்ணுறோம். ஆனால் இந்த 40 நாட்கள் முடிந்தவுடனே பழைய வாழ்க்கைக்கு நம்ம திரும்பிடக்கூடாது. இது ஒரு கால அவகாசமாய், இந்த அவகாசத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு இந்த 40 நாட்கள் என்னை பரிசுத்தமாய் பழக்கி கொள்ளணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் என்னை ஈடுபடுத்துவதற்கு, காத்திருப்பதற்கு, இந்த உபவாசிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, ஆத்மபாரம் உள்ளவர்களாக சத்தியத்தை போதிப்பதற்கு, சத்தியத்தை அறிவிக்கிறதற்கு, நற்செய்தி சொல்லுகிறதற்கு எல்லா காரியங்களிலும் நம்ம பழக்கி வைத்து கொண்டு இந்த 40 நாள் முடிந்த பிறகு கூட இந்த 40 நாள் நான் பழகிக்கொள்கிற இந்த காரியம், மோசே செய்த ஒரு காரியம். 40 நாள் அவன் மலையில் போயிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்து ஆண்டுடைய உங்களை அவர் அழிக்காதபடி ஆண்டுடைய பாதத்தில் நான் 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தேன் என்று மோசே சொல்லுகிறான். ஒரு ஆத்மா ஜனங்களுக்காக பரிதபித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறான். ஆகையினால கர்த்தர் அவருக்கு அந்த ஜனங்களை நடத்தக்கூடிய, வழி நடத்தக்கூடிய பிரமாணங்களை, 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதை வைத்து தான் அந்த ஜனங்களுக்கு அவன் போதிக்கிறான். அதை வைத்து தான் இந்த கற்பனைகளை கை கொள்ளும்படியாக அவன் செயல்படுகிறான். எனக்கன்பானவர்களே, நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த 40 நாள் ஒரு சடங்காகவோ அல்லது பாரம்பரியமாகவோ, அது வெளிப்புறமான காரியங்களில் சில காரியங்கள் நாம் செய்து அப்படி அல்ல. இது ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த சிலுவை தியானங்கள், இந்த தவ காலங்களிலே உபவாசம் இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். சில காரியங்களை நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ரொம்ப சந்தோஷம். நீ சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்லனாலும் சரி, நீ உபவாசம் இருந்தாலும் சரி, உபவாசம் இல்லைன்னாலும் சரி, சில காரியங்களை நாம் கடைபிடித்து முழுமையாக அர்ப்பணித்து, நீ வெளிப்புறமான காரியங்களில் கர்த்தரை திருப்திப்படுத்த முடியாது. உன் உள்ளான இருதயத்தில் உண்மையாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த 40 நாட்கள் என்னை உமக்கென்று என்னை ஆயத்தப்படுத்துங்க. நான் அந்த 40 நாள் முடிந்த பிறகு அநேகரை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையில் பாத்திரமாக என்னை எடுத்து பயன்படுத்துங்க. நம்ம இந்த 40 நாட்கள் ஏதோ நமக்கான ஒரு காரியமாக அல்லது சில காரியங்களை ஏதோ மற்றவர்களை திருப்திப்படுத்தும்படியாக அப்படி அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பழகி கொண்டு இந்த 40 நாட்கள் ஆண்டவரே நான் என்னை கர்த்தருக்கென்று முழுமையாக அர்ப்பணித்து வைராக்கியம் உள்ளவனாக
என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, பரிசுத்தமுள்ளவனாக என்னை உருவாக்குங்க. 40 நாள் முடிந்த பிறகு ஒரு வல்லமையுள்ள பாத்திரமாய், ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடிய பாத்திரமாய், சிலுவையை சுமந்து உம்மை பின்பற்றி அநேகரை சிலுவைக்கு நேராக கொண்டு செல்கிற ஒரு மிகப்பெரிய பாத்திரமாய் நீர் என்னை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் இதை பயன்படுத்தி கொள்ளணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் பாருங்கள், வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றாமல் போனால் அவருக்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல. சும்மா பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், சும்மா பெயருக்கு நம்ம சபைக்கு போகிறோம், காணிக்க கொடுக்குறோம், அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போகிறது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து விரும்புகிற வாழ்க்கை, கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை அவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவர் என்ன செய்தாரோ அதை நானும் செய்யும்படியாக என்னை முற்றிலுமாக நான் அர்ப்பணிக்கணும். என்னுடைய விருப்பத்தை அல்ல, கிறிஸ்துவின் விருப்பத்தை நான் நிறைவேற்றணும். அதை தான் அவரும் செய்தார். பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். நானும் அதை கிறிஸ்து மூலமாக செய்யும் பொழுது இவர் எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். நான் அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் இந்த உலகத்தில் பயன்படுத்தும் பொழுது அவரை போல ஆத்துமாக்களை என்னால் அந்த ஆத்துமாக்களுக்குள்ளே சென்று சுவிசேஷத்தை அறிவித்து மனம் திரும்ப வைத்து பாவிகளாக இருக்கிற ஜனங்களை பரிசுத்த கூட்டமாய் மாற்ற முடியும் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரும். அதை தான் நம்ம செய்யணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நம்ம செய்யாமல் போனால், நான் போனேன், சபைக்கு போனேன், காணி கொடுத்தேன், பாட்டு பாடினேன், மெசேஜ் நல்லா இருந்துச்சு, இது நல்லா இல்லை, அந்த குறை இந்த குறை, இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அவருடைய சீஷனாக இருக்கணும். அவருடைய சீஷர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னார், முதல்ல உன்னை வெறுக்கணும். உன்னை வெறுத்து முழுமையாக அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய சுயம் அல்ல, என்னுடைய மாம்சம் அல்ல, நான் இந்த பூமியில் இருந்தாலும் நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல. இது ஒரு தற்காலிகமானது. ஆனால் நித்திய வாழ்வை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அந்த நித்திய வாழ்வுக்குள்ளே அநேகரை சேர்க்கும்படியான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கர்த்தர் என்னை நம்பி என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறது எனக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக நான் வாழணும். எனக்காக, என்னுடைய சுயத்திற்காக, என்னுடைய சம்பாத்தியத்திற்காக, என்னுடைய வயிற்று பிழைப்பிற்காக, அல்லது நான் இந்த இடத்துல பங்களா கட்டுறதுக்கோ மற்ற உலகத்தின் காரியங்களில் என்னை மேன்மைப்படுத்துகிறதுக்கோ அல்ல. சிலுவையை மேன்மைப்படுத்தி கிறிஸ்துவுடைய காரியங்களை நானும் வல்லமை கையில் எடுத்து, அதிகாரத்தை கையெடுத்து, இந்த சத்ருவின் கிரியைகளை அழித்து, இயேசு எப்படி அவர் வெற்றி சிறந்தாரோ அதே போல் இந்த உலக வாழ்க்கையில் எந்த எதிர்ப்புகளோ, பாவங்களோ, பிசாசின் கிரியைகளோ, மனிதர் அதிகாரங்களோ எது வந்தாலும் அதை எதிர்த்து வெற்றி சிறந்து நரகத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் என்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் செயல்படுகிறவர்களாய், எழுப்புதல் திட்டத்தில் பங்குள்ளவர்களாய் மாறணும். அதுதான் சிலுவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த சிலுவை சுமக்கிறவர்களாக இருக்கணும். அது ஒவ்வொருவர் மேலும் ஒரு சிலுவை இருக்கிறது. அது உனக்கான சிலுவை. அந்த சிலுவை உனக்கானது. அந்த சிலுவையின் உபதேசத்தை நீ சொல்லிதான் ஆகணும். அது உங்களுக்கான சிலுவையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் சுமந்த சிலுவை உனக்கு அதிகாரங்களையும் வல்லமையையும் ஆளுமையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. மறுபடியும் அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இழந்து போன உறவை பெற்றுக் கொடுத்திருக்கிறது அந்த சிலுவை. அந்த சுதந்திரத்தின் அந்த அதிகாரத்தில், கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்த உரிமையில், இந்த உலகத்தில் மாம்சமான ஜனங்கள், பாவமான ஜனங்கள், பாவிகளாக இருக்கிற ஜனங்களுக்குள்ளே அன்பை விதைத்து சுவிசேஷத்தை, நற்செய்தியை, சிலுவையின் உபதேசத்தை சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களையும் நடத்துவது தான் அனுதினமும் செய்யக்கூடிய மிகப்பெரிய திட்டம்தான் இந்த எழுப்புதல் திட்டம். அந்த சிலுவையை சுமக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதுதான் முழு பைபிளுடைய நோக்கம். அதுதான் பாவி ரட்சிக்கப்படணும். பாவிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை கெட்டு போகக்கூடாது. ஆத்துமா ரட்சிக்கப்படணும். ஆத்துமா அறுவடை செய்வது என்னுடைய சிலுவை நான் சுமந்து அனுதினமும் நான் சுமந்து அவருக்கு பின்பாக சென்று அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் இன்றைக்கி ஒப்பு கொடுக்க போகிறீங்க?
இது பெரிய சத்தியம், மிகப்பெரிய ஒரு நாள் முழுவதும் பேச முடியும். நம்ம இந்த 1/2 மணி நேரத்தில் செய்திருன்றதுனால நான் ரொம்ப ஷார்ட்டாக நான் பேசுகிறேன். சிலுவை குறித்ததான உபதேசம் இது நமக்கு பலனாக இருக்கிறது. தைரியமாக சொல்லுங்கள், இது எனக்கு பலன். நான் அவரை விசுவாசிக்கிறதுனால இது எனக்கு பலனாக இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றலாம், ஆனாலும் விடக்கூடாது. என் சிலுவை நான் சுமந்து என் தேவன் அவர் சிலுவையில் என்ன செய்தார் என்பதை நான் சொல்லுவது தான் எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனை, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர். அவர் எங்களுக்காகவே சிலுவை சுமந்து உலகத்திற்கு மீட்பை உண்டு பண்ணினீர். நாங்கள் உம்மை விசுவாசிக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளாக, சுதந்திரவாளிகளாய், ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாய், பரலோகத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் மாறுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் செய்து முடித்த ஆண்டவரே அப்பா இந்த சிலுவையின் ஆண்டவரே அந்த வெற்றியை நாங்களும் பெற்றுக்கொண்டு அனுதினமும் உம்மை பின்பற்றி எங்களுடைய சுயத்தை வெறுத்து எங்களை தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சிலுவையை சுமந்து இந்த உலகத்தில் பாவிகளும் ரட்சிக்கப்பட கிறிஸ்துவுக்குள் நேராக, சிலுவைக்கு நேராக ஆத்துமாக்களை நாங்கள் வழிநடத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் சிலுவை சுமக்கிறது நிமித்தம் உமக்கு பாத்திரவன்களாய், சீஷர்களாய், ஆண்டவரே அனுதினமும் உம்மை பின்பற்றுகிறது நிமித்தம் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதற்கு தடையை உண்டு பண்ணுகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் முறியடிக்கிறோம். ஆண்டவரே, அனுதினமும் உம்மோடு இணைந்து உம்முடைய உறவிலே நிலைத்திருந்து உம்முடைய அன்பை இந்த உலகத்தில் வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவரே, இந்த சிலுவை குறித்ததான இந்த ஆண்டவரே அப்போ இந்த தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமைகள் வெளிப்படட்டும். இந்த சிலுவையின் மீட்பு அநேகர் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, எங்களுடைய சிலுவை நாங்கள் சுமந்து ஒவ்வொரு நாளும் இந்த மீட்பை குறித்து சுவிசேஷமாய் ஆண்டவரே நாங்கள் அறிவிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களுக்காகவே மரித்தீர், எங்களுக்காகவே வரப்போகிறீர். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகவும் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. விசேஷமாய் IMTVக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை எடுத்து இவர்கள் முன்னெடுத்து செய்கிறார்கள். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இந்த தியானங்கள் ஆண்டவரே வீடுகளுக்கு சென்று அநேகருடைய வாழ்விலே மறுரூபத்தை கொண்டு வரும்படியான ஒரு பாத்திரமாய் இந்த IMTV இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு ஆண்டவரே அப்போ ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் தொடர்ந்து இந்த 40 நாட்கள் ஆண்டவரே பேசப்போகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் த லார்ட். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கென்று ஒரு சிலுவை, அந்த சிலுவை உங்களுக்கு பாரமானது அல்ல. இந்த பாரமான சிலுவையை கர்த்தர் சுமந்திருக்கிறார். இது மீட்பின் சின்னமாகிய அந்த சிலுவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அந்த சிலுவையை சுமக்கிறது, உங்களுடைய சிலுவை நீங்கள் சுமக்கும் போது எதிர்ப்புகள் இருக்கும், துன்பங்கள் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். பயப்படாதீங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. தைரியமாய் அந்த சிலுவை குறித்ததான உபதேசத்தை சொல்லுங்கள். அநேக ஆத்துமாக்களை அறுவடையாய் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். தேவ திட்டம் நிறைவேறும். தேவ ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்படும். பரலோக நிரப்பும்படியாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.